வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மூத்த குடிமக்கள் உறைவிட கட்டுமான பணி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பிரிஜ் பூஷன் மீதான போக்சோ வழக்கு முடித்து வைப்பு, காவல்துறை அறிக்கையை ஏற்ற நீதிமன்றம். இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. கேரளாவில் கொட்டி தீர்த்த தென்மேற்கு பருவமழை, மழையில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த சோகம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 22.61 கோடி மதிப்பிலான மூத்த குடிமக்கள் உறைவிடங்கள் கட்டுமான பணிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். சென்னை கொளத்தூர் சென்றுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். அங்கு ராஜாஜி நகர் 4வது தெருவில் 22,61,00,000 மதிப்பிலான முதியோர் இல்லம் கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதனை அடுத்து சென்னை திருவான்மையூர் பாம்பன் சுவாமிகள் கோவிலில் ஓதுவார் பணியிடத்திற்கு பார்வையற்ற மாற்றுத்திறனாளி பெண் பிரியவர்தனாவுக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர் பாடல் பாடி அசத்தினார். இதனைத் தொடர்ந்து அனிதா அச்சீவர்ஸ் அகாடமியில் பயின்ற 131 மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் இலவச மடிக்கணினிகளை முதலமைச்சர் வழங்கினார். இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீதான போக்சோ வழக்கை டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் முடித்து வைத்தது. கடந்த 2023 இந்திய மல்யுத்த சம்மேளனத்தின் முன்னாள் தலைவர் மற்றும் பாஜக முன்னாள் எம்பி யுமான பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது 6 மல்யுத்த வீராங்கனைகளும் 1 மைனர் வீராங்கனையும் பாலியல் துன்புறுத்தல் புகார் அளித்தனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படாததால் மல்யுத்த வீராங்கனைகள் மற்றும் வீரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது வழக்கு பதிவு செய்து உத்தரவிட்டது. இதனை அடுத்து டெல்லி போலீசார் பிரிஜ் பூஷன் சரண் சிங் மீது 2 வழக்குகள் பதிவு செய்தனர். அதில் ஒன்று போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருந்தது, மற்றொன்று பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் வழக்கில் திடீர் திருப்பமாக புகார் அளித்த பெண்ணின் தந்தை தனது மகள் பொய்ப்புகார் அளித்துவிட்டதாக வாக்குமூலம் அளித்தார். டெல்லி போலீசார் இந்த அறிக்கையை நீதிமன்றத்தில் அளித்த நிலையில் பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தின் சிறப்பு போக்சோ நீதிபதி கோமதி மனோஜா முன் வழக்கு மே 26 அன்று விசாரணைக்கு வந்தது. அதில் விசாரணையில் உறுதியான ஆதாரங்கள் இல்லை என்று குறிப்பிட்டு பிரிஜ் பூஷனை வழக்கில் இருந்து விடுவிக்க காவல்துறையால் சமர்ப்பிக்கப்பட்ட 500 பக்க அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரிஜ் பூஷன் மீதான போக்சோ வழக்கை ரத்து செய்ய டெல்லி காவல்துறைக்கும் பரிந்துரைக்கப்பட்டது. அத்துடன் போக்சோ வழக்கும் முடித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தெஹ்ரானில் ஈரான் அதிபருடனான சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். காஷ்மீர் விவகாரம், பயங்கரவாதம், சிந்து நதி நீர் பங்கீடு மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து முக்கிய பிரச்சனைகளையும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புவதாகவும் அவர் பேசியிருக்கிறார். இது குறித்து பேசிய அவர் காஷ்மீர் பயங்கரவாதம், சிந்து நதி நீர் பங்கீடு மற்றும் வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து சர்ச்சைகளையும் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க விரும்புவதாக கூறினார். இந்தியா மட்டுமில்லை, பாகிஸ்தானும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனையை அரசியலாக்காமல் ஒருங்கிணைந்து தீர்க்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து சர்ச்சைகளையும் உள்ளடக்கிய விரிவான பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பதாகவும் அதற்கு அமெரிக்கா, பிரிட்டன், துருக்கி, கத்தார் மற்றும் ஐநாவின் ஆதரவு உள்ளதாகவும் கூறினார். ஏற்கனவே காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்ட நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கேரளாவில் வெளுத்து கட்டி வரும் தென்மேற்கு பருவமழையில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கேரளாவில் தொடர் கனமழை பெய்து வருகிறது. இதனால் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கடும் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் சூறைக்காற்று வீசி வருவதால் மின்கம்பங்கள் அறுந்து விழுந்தும் மரங்கள் முறிந்து விழுந்து இயற்கை பேரிடர் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் தொடர்ந்து அகற்றும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மின்கம்பம் அறுந்து ஓடையில் விழுந்ததில் மின்சாரம் தாக்கி சிறுவர்கள் 2 பேர் உட்பட
10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வெளியேற்றப்பட்டு வருகின்றனர். இந்த இயற்கை சீற்றம் கேரளாவில் நிலைகுலைத்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை முதல் மிக கனமழை கொட்டி தீர்க்கிறது. நேற்றும் தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. தற்போது தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் பரவி வருகிறது. இதற்கிடையே வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. வளிமண்டல சுழற்சியின் தாக்கத்தினால் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. அதன் காரணமாக மே 27, 28ஆம் தேதிகளில் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கர்நாடகாவில் கோவிட் தொற்று அதிகரித்து வருவதால் சுகாதாரத்துறை தயாராக இருக்க வேண்டும் என முதலமைச்சர் சித்தராமையா உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் சித்தராமையா பெங்களூருவில் உள்ள கிருஷ்ணா இல்லத்தில் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ், மருத்துவ கல்வித்துறை அமைச்சர் சரண பிரகாஷ் பட்டீல், தலைமை செயலாளர் ஷாலினி ரஜனீஸ் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடகாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இனிவரும் நாட்களில் கொரோனாவிற்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட வசதிகளை செய்ய வேண்டும் என்றும், செயற்கை சுவாச கருவிகள், மருந்துகள், ஆக்சிஜன் உள்ளிட்டவற்றை தேவையான அளவிற்கு கொள்முதல் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரி மத்திய சிறையில் கைதிகளுக்கு மொபைல் போன் மற்றும் போதைப் பொருட்கள் சப்ளை செய்த சிறை காவலர்கள் மீது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் 200க்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் மற்றும் செல்போன்கள் கைதிகளுக்கு வழங்கப்படுவதாக தொடர் புகார்கள் எழுந்து வந்தது. அதன் அதிகாரிகள் அவ்வப்பொழுது சிறையில் சோதனை நடத்தி மொபைல் போன், போதைப் பொருட்களை பறிமுதல் செய்து வந்தனர். இந்நிலையில் சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் உத்தரவின் பேரில் சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையிலான காவலர்கள் தீவிர சோதனைகள் நடத்தினர். அதில் சிறைச்சாலையில் பணியாற்றும் காவலர்களே கைதிகளுக்கு உதவியது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் விசாரணை மேற்கொண்டு தலைமை காவலர் சம்பத் மற்றும் வார்டன் புனிதவேல் ஆகியோரை கண்டித்து பணியிட மாற்றம் செய்ய உத்தரவிட்டார். துணைநிலை ஆளுநரின் இந்த அதிரடி நடவடிக்கை காவல்துறை மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் பனிச்சறுக்கு போட்டியின் போது ஏற்பட்ட பனிச்சரிவால் 5 பேர் உயிரிழந்தனர். சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள செர்மட் நகரில் ஏறத்தாழ 7000 மீட்டர் உயரமுள்ள பனிமலை அமைந்துள்ளது. ஆண்டு முழுவதும் பனிப்பொழியும் அந்த நகரில் பனிச்சறுக்கு விளையாட, மலையேற்ற பயிற்சி மேற்கொள்ள வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் வருகின்றனர். அதன் காரணமாக அப்பகுதியில் உயர்தர நட்சத்திர விடுதிகள், சிறுவர் பூங்காக்கள், ரோப்கார் சேவைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அங்குள்ள 4000 மீட்டர் உயரமுள்ள ரீம்பிஷ் ஹாரன் பனி சிகரத்தில் பனிச்சறுக்கு போட்டி நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பனிச்சறுக்கு போட்டி நடந்து கொண்டிருந்த போது திடீரென அப்பகுதியில் சூறைக்காற்று வீசியதால் அங்கு பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது. அப்போது பனிச்சறுக்கு விளையாடியவர்கள் 5 பேர் பனிக்குவியலில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த ராணுவ வீரர்கள் பனிச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டனர். மேலும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த 20க்கும் மேற்பட்டவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். பெரியார் குறித்து சர்ச்சை ஏற்படுத்தும் வினாவை வெளியிட்டிருந்த UPSC தேர்வு ஆணையத்தை கண்டித்து திருப்பூரில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒன்றிய அரசின் இந்திய குடிமை பணிகளுக்காக ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் UPSC தேர்வு இந்தியா முழுவதும் கடந்த மே 25ஆம் தேதி நடைபெற்றது. அதன் முதல்நிலை தேர்வின் வினாத்தாளில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது.
அதற்கான விடை குழுக்களில் ஒன்றாக பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் என அவருடைய சாதி பெயரை குறிப்பிடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் திருப்பூர் ரயில் நிலையம் அருகே தந்தை பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முத்துக்குமார் தலைமையில் திரளானோர் பங்கேற்று வாழ்நாள் முழுவதும் ஜாதி அடையாளத்திற்கு எதிராக போராடிய பெரியார் என முழக்கமிட்டு யுபிஎஸ்சி தேர்வின் வினாத்தாளை எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி புரட்சிகர இளைஞர் முன்னணி ஆதித்தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினை சார்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூரில் தனியார் பேருந்து மோதியதில் பழக்கடைக்குள் புகுந்த ஆட்டோவால் 4 பேர் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து கோவில் வழி பேருந்து நிலையம் நோக்கி சென்ற ஷேர் ஆட்டோ ஒன்று சென்றுள்ளது. அப்போது தாராபுரம் அருகே தனியார் பேருந்து மோதியதில் பழக்கடைக்குள் புகுந்து விபத்துக்குள்ளானது. ஆட்டோவில் 14 பேர் பயணித்த நிலையில் குழந்தை உட்பட 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த நல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் கோடை மழையால் ஏற்படும் பாதிப்பை எதிர்கொள்ள மின்துறை தயாராக இருப்பதால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கீழ்பழுவூர் பேருந்து நிலையத்தில் இருந்து 5 விடியல் பயண பேருந்துகளை போக்குவரத்து துறை அமைச்சரும் மின்சாரத்துறை அமைச்சருமான சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அதேபோல் அரியலூரில் இருந்து திருமானூர், கோவிலூர் மற்றும் மரவனூர் உட்பட பல்வேறு வழித்தடங்களில் செல்லும் 6 புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா ஆகியோருடன் அமைச்சர் சிவசங்கர் பயணம் செய்தார். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த தென்மேற்கு பருவமழை மற்றும் சூறை காற்றினால் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் மின்வாரியத்துறை ஊழியர்கள் தயார் நிலையில் இருப்பதால் மின்சார பாதிப்பு ஏற்படும் இடங்களில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் மின்சாரத்துறை சார்பில் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க? கடந்த வாரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை கூட்டி மின்துறை மாத்திரமல்ல, வருவாய்த்துறை, போக்குவரத்துறை போன்ற உணவுத்துறை போன்ற அத்தியாவசியமான பணிகளை மேற்கொள்கின்ற எல்லா துறைகளுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த பருவமழையானது முன்கூட்டியே தமிழகத்தில் பெய்ய துவங்குகின்ற சூழலில் அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். சில இடங்களில் கோடை மழை காலத்திலேயே சூறைக்காற்று அடித்து நிறைய இடங்களில் மின்கம்பங்கள் சாய்கின்ற சூழல் ஏற்பட்டது. அவையெல்லாம் உடனுக்குடன் சரி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் அப்படி ஒரு சூழல் ஏற்படுமானால் அதனை எந்த நேரத்திலும் எதிர்கொள்வதற்கு மின்வாரியத்தில் இருக்கிற பணியாளர்கள் தயார் நிலையில் இருப்பதற்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கூட நீலகிரி, கோவை போன்ற மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டங்களில் இந்த நிலையை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் இதே போன்று தயார் நிலையில் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு எதுவும் பிரச்சனை என்றால் உடனடியாக மின்னகத்தை தொடர்பு கொள்வதற்கு மின்னகம் என்கின்ற அந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. 949879 என்கின்ற அந்த எண்ணின் மூலமாக தொடர்பு கொண்டு தங்களுடைய புகாரை அளித்தால் உடனடியாக அந்த பகுதியில் என்ன பிரச்சனையோ அதை தீர்ப்பதற்கு அங்கே இருக்கின்ற பொறியாளர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை. ஜோலார்பேட்டை அருகே சொத்து பிரச்சனையில் தந்தையை கொன்ற நபரை பழிவாங்கும் நோக்கில் மகன் கொலை முயற்சியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த வக்கனம்பட்டி பகுதியை சேர்ந்தவர் திம்மராயன். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இவருடைய அக்கா மகன் சக்கரவர்த்தி என்பவனுக்கும் திம்மராயனுக்கும் நிலப்பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி திம்மராயனை சக்கரவர்த்தி என்பவர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்து அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இது குறித்து அவரது மனைவி அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சக்கரவர்த்தியை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதனைத் தொடர்ந்து சில தினங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளிவந்த சக்கரவர்த்தியை மர்ம நபர்கள் 5 பேர் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இது குறித்து அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் ஜோலார்பேட்டை காவல்துறையினர் இருவரையும் மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ஆதாரங்களின் அடிப்படையில் பாரத், வெங்கடேசன், வசந்தகுமார், அக்பர் பாஷா மற்றும் திப்பு சுல்தான் ஆகிய 5 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தந்தையை கொன்றதால் மகன் பழிவாங்கும் நோக்கில்
கொலை முயற்சியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் 5 பேரையும் திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே சங்கரன் பந்தல் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு பெண்களுக்கான கைவினை பொருட்கள் வணிக கண்காட்சி நடைபெற்றது. இதில் மயிலாடுதுறை, தஞ்சாவூர் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த பெண்கள் புடவைகள், ஆபரண அணிகலன்கள், தின்பண்டங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு கைவினை பொருட்கள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இதனை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு கைவினை பொருட்கள் விற்பனையை துவக்கி வைத்து பெண்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக குறைந்து வந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக உச்சம் தொட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 392 ரூபாய் அதிகரித்து 78,504 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 49 ரூபாய் அதிகரித்து 9,813 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 காசுகள் அதிகரித்து 111 ரூபாய் 10 காசுக்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 100 ரூபாய் அதிகரித்து 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக இடி மின்னலுடன் கூடிய தொடர் கனமழை பெய்து வருகிறது. அதன் காரணமாக தலைநகர் இஸ்லாமாபாத்தின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் நங்கனா சாஹிப், ராஜன்பூர், ஹபிசாபாத் மற்றும் மியான்வாலி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகனங்கள் சாலைகளில் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மின்சார விநியோகம் தடை செய்யப்பட்டதுடன் 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 20 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் 150க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 2000 பேர் வீடுகளில் இருந்து வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மூத்த குடிமக்கள் உறைவிட கட்டுமான பணி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். பிரிஜ் பூஷன் மீதான போக்சோ வழக்கு முடித்து வைப்பு, காவல்துறை அறிக்கையை ஏற்ற நீதிமன்றம். இந்தியாவுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவிப்பு. கேரளாவில் கொட்டி தீர்த்த தென்மேற்கு பருவமழை, மழையில் சிக்கி 10 பேர் உயிரிழந்த சோகம். கோவை, நீலகிரி மாவட்டங்களில் 2 நாட்கள் மிக கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.